தாய் கிழவி இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தாய் கிழவி அப்படின்ற போது நம்மளோட அப்பாவோட பாட்டி, அதாவது நம்ம பாட்டியோட பாட்டி அந்த மாதிரிலாம் ஒன்று தோணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சில ஜென்ரேஷனே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் நம்ம அம்மா அப்பா மிஞ்சி போனால் நம்ம தாத்தா பாட்டி அவ்வளோதான். பட் தாய் கிழவி அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பொசிஷன். அந்த ஒரு கண்ட்ரோலிசம் இருக்கும், அந்த ஒரு சொன்னால் கேட்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரைகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். தாய் கிழவின்ற ஒரு பேருக்கு வந்து ஒரு நிறைய மதிப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரை சொன்னோடனே எல்லாருக்குமே என்ன தோணும்னா டக்குனு அந்த திருச்சிற்றம்பலம்ல வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஒரு நல்ல அந்த பாட்டே வந்து ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனாக இருக்கும். தாய் கிழவி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எல்லாருமே அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதர் ரீரிலீஸ் அப்படின்னா புதுசாக ரிலீஸ் ஆகிற படம். புதுசாக ரிலீஸ் ஆகிற படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒன்று லவ் ஜானர், அப்படின்னா ஆக்ஷன் த்ரில்லர், அப்படின்னா கொஞ்சம் ஹாரர் மூவி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காந்தி டாக்ஸ். அதில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க, ஆதித்ய ராவ் நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அரவிந்த் சுவாமி நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் உள்ள ஒரு படம் வந்து இந்த காந்தி டாக்ஸ். மராத்தி டேரக்டர் வந்து தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல வருஷம் கழிச்சு நோ டைலாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காந்தி டாக்ஸ். இந்த இதில் தான் இதில் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் வந்து அதுதான் மெயினான ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த டைமில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காந்தி டாக்ஸ். ஏன்னா அதோட கான்செப்டாக இருக்கட்டும், அதோட நரேஷனாக இருக்கட்டும், டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருந்துச்சு. அதில் ரொம்ப மெயின் பாயிண்டாக கொடுத்த ஒரு விஷயம் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து காதல், ரொமான்ஸு, ஒரு வில்லன், ஒரு வில்லி, அப்படி இல்லைனா ஒரு ஹீரோயின், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அந்த படங்கள் இப்போ வர படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கதை சார்ந்த படங்கள்ன்றது ஒரு கம்மியாயிருச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான கதைகள்லாம் வந்து இப்போ தான் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஹிட் ஆகுது. இந்த லவ் டுடேவாக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமானதாக இருக்கும். ஒரு லைஃப் ஸ்டைலில் இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆன ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா வித் லவ், அதுலேயும் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து படத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் காத்தெல்லாம் இருந்தாலுமே நம்ம ஹீரோ சார்லாம் வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை வந்து சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், அப்போ யாராவது ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அவங்கள போட்டு அடிச்சு தூக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் காமிச்சிருப்பாங்க படத்துலலாம். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப நேச்சராக காமிச்சிருப்பாங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும், பட் ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் ரொம்ப சட்டிலாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பயந்த சாபமாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறதுக்கோ, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தயங்கி நின்ற ஒரு விஷயம். இதுதான் ஆக்சுவலாக கரண்ட் சிச்சுவேஷனாக நடக்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா டக்குன்னு அப்படியே போய் ஐ லவ் யூ அப்படின்னா அவனை போய் சொல்ல மாட்டான். எது வந்தாலுமே அந்த ஒரு தயக்கம் இருக்கும், அந்த ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ யதார்த்தமான ஒரு சில கதைகள்லாம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்றது தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில ஜானர்ஸும் இருக்குது. வெறும் ஹீரோ ஹீரோயின் வில்ல அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்படின்ற ஒரு படமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானரில் போயிட்டு இருக்கும்போது தாய் கிழவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பக்கா ரூரல் ஏரியா. அந்த ரூரல் ஏரியாவில் வந்து தாய் கிழவின்ற ஒரு பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மாசாக ரக்கடாக இருக்கும். நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க யாராச்சும் இருக்கணும், பெரியவங்க சொல்கிறது கேளு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தாய் கிழவி அப்படின்ற ஒரு ரோல் வந்து ராதிகா ப்ளே பண்ணிட்டுறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பொன்னாத்தா. ரோல் வந்து பார்க்கும்போது அவங்க மேக்கப்புக்குமே வந்து ரொம்ப இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன். இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே, ஏதோ ஓகே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நிறைய இன்புட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேரக்டருக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ப்ரோஸ்டெட்டிக்ஸ்லாம் வந்து ராதிகாக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல் மேக்கப்புமே வந்து அந்த காலத்து, அதாவது ஒரு பழைய ஒரு 80 வயசு கிழவி எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒரு 40-50 தாண்டதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த 40-30 வயசுல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து சுருக்கம் அந்த மாதிரிலாம் வந்துடும். பட் அந்த நம்ம ரூரல் ஏரியாக்கெலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயசு 100 வயசு பாட்டிகளே வந்து அப்படியே சும்மா கண்ணு மாதிரி நடப்பாங்க. அப்படியே அவங்க பாட்டு போகிறதா இருக்கட்டும், வருதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பாட்டிக்கு வந்து எந்த அளவுக்குலாம் அந்த ப்ரோஸ்டெட்டிக்ஸ்லாம் கொடுத்து அந்த ஃபேஷியல் மேக்கப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி அவங்க வந்து அவங்களோட இந்த படத்தில் அவங்களோட ரோலே எப்படின்னா அவங்க சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை வந்து இப்போ யாராச்சும் இந்த தண்டலுக்கு காசு கேட்டால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது. நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு காசு கொடுக்காம இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி காசு வாங்குறாங்க அப்படின்றதா ரொம்ப ரக்கடாக நான் இப்படி தான் இருப்பேன், ஒன்று காசு வாங்குறல ஒழுங்காக கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ரொம்ப ரூடாக ரக்கடாக வந்து நடிச்சிருப்பாங்க.
அந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த இப்போ வரக்கூடிய ஒரு படங்கள்லன்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ரொம்ப ஒரு ஹிட்டை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். Feb 20 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா Feb 27 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதனால இந்த ஒரு வாரம் வந்து தள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ஓடிடி ரைட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ரெகுலேஷன்ஸ்னால தள்ளி போட்டிருக்காங்க. என்ன அதுக்கு படக்குழு வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணால் அதில் வந்து கரெக்டாக பண்ணணும், எதுவுமே வந்து தள்ளி போட்டுறக்கூடாது அப்படின்றதுனால 20லேருந்து டேட் 27க்கு வந்து மாற்றிருக்காங்க. மிச்சபடி அந்த படத்தில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து ராதிகா இருக்காங்க. ராதிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் பீன் an actress from 90s and 80s. அந்த டைம்லேயே வந்து ஒரு பக்காவான ஹீரோயினாக வந்திருக்காங்க. 1978லேயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, ஒரு வில்லியாக பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காங்க, எல்லா விதமான ரோல்ஸும் பண்ணியிருக்காங்க. சினிமா துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் படத்தில் கூட அம்மா கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்க ஒரு அம்மாங்கெல்லாம் எப்படி ஃபோன் ஓடிட்டு இருப்பாங்க, பட் அந்த அளவுக்கு ஒரு சட்டிலாக ஒரு பேரண்ட்டாக இருந்தால் அப்படின்னா சும்மா நோய் பசங்க நோண்டாமல் ஓரளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு அம்மாவாக இருக்க மாதிரி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தெரிய படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரோல் தான். அவங்க அம்மான ரோலுக்குலாம் வந்து பக்காவாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிவகார்த்திகேயனும் ராதிகாவும் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து ராதிகா வந்து சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக வந்திருப்பாங்க. ஸோ அந்த படத்துலையுமே வந்து ரொம்ப ஜோயல் மதரா, ரொம்ப எந்துவாக இருக்க ஒரு மதராக தான் அது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அம்மான்ற ரோலும் பக்கா. அதே மாதிரியே வந்து சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரி 2 இதுலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ராதிகா அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனும் சேர்ந்த மாதிரி இந்த ஒரு படம் மிஸ்டர் லோக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல ஹிட் கொடுத்த ஒரு படம் தான் சொல்லணும். சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் வரப்போகிற இந்த தாய் கிழவி அப்படின்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட ஒரு 7 படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட 7வது படம் ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி அவர் ப்ரொடக்ஷன் பண்ண இன்னொரு ஒரு படம் இந்த கனான்ற ஒரு படமும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம், நல்ல ஒரு ஸ்டோரியான ஒரு ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பாடின ஒரு பாட்டு வாயாடி, இந்த சாங் கூட அவங்க பொண்ணு பாடினாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபிலிம் அவார்ட்ஸ்லேருந்து அந்த அவார்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பாடும்போது அந்த பிள்ளை வந்து அவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தது. ஸோ அந்த அவார்ட் கொடுக்கும்போது அந்த அவார்ட் கொடுத்த அந்த டியூரேஷன் அவ்வளோ நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனோட 26வது படம் இப்போ வந்து அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு போஸ்டர் கூட ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு வேல் கம்பி மயில் வச்சிருக்க மாதிரி முருகர் கெட்டப், அதாவது முருகர் சார்ந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. மேபி இது வந்து ரொம்ப ஒரு ரிலீஜியஸான ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். மேபி இந்த படத்தை பற்றின எந்த அப்டேட்டுமே வரல, ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வருதுன்னு தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பற்றிலாம் பெருசாக பேசணும். நம்ம இப்போ வந்து பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிழவி அப்படின்ற ஒரு படம் தான். தாய் கிழவி வந்து Feb 27 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் வந்து எவ்வளவு கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் வேற போட்டிருந்தாங்க. சிவகார்த்திகேயனும் ராதிகாவும் சேர்ந்த மாதிரி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா போஸ் பாண்டி மாதிரி இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அப்படின்னு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சிவகார்த்திகேயனும் ராதிகாவும் சேர்ந்து இணைந்து அந்த ஒரு கிளிப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து Feb 27 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும் இந்த படத்தோட இன்புட் எந்த அளவுக்குலாம் கொடுக்குது அப்படின்ட்டு.